எர்த் அப்படின்ற தலைப்பை பார்ப்போம். பூமியை பத்தி பார்ப்போம். இந்த பூமியில என்னென்ன உள் தலைப்புகள்லாம் நம்ம பார்க்கணும்னா, பூமியோட நகர்வு அப்படின்ற நகர்வுனா என்ன? ரொட்டேஷன், தன்னைத்தானே சுற்றி வருதல், சூரியனை சுற்றி வருதல், ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன். அதுக்கப்புறம் பொசிஷன் வித் மூன் அண்ட் சன். அப்போ பூமி வந்து பூமியும் அந்த நிலவும் அந்த தூரத்தை என்ன பெயர் குறிப்பிடுறாங்க, பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரத்தை என்னன்னு பெயரிடுறாங்க அப்படின்னு இந்த பொசிஷன் வித் மூன் அண்ட் சன், அதோட அமைவிடம். டில்ட் ஆஃப் த எர்த் ஆக்சிஸ். அப்ப பூமின்றது வந்து 23 டிகிரி சாஞ்சிருக்கு. அப்ப சாஞ்சிருக்கிறதுனால என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத பார்க்கணும். எக்லிப்ஸ் அப்ப என்னது? கிரகங்கள். அப்ப சோலார் எக்லிப்ஸ், லூனார், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், அது எப்படி ஏற்படுது, அது ஏற்படும் போது இந்த கோள்களோட அமைப்பு என்ன அப்படின்றத பார்க்கணும். லாட்டிடியூட், லாங்கிடியூட், அந்த லைன்ஸ் என்னன்னு பார்க்கணும். அப்புறம் யுனிவர்சல் ஸ்டாண்டர்ட் டைம், நேரத்தை எப்படி அளவிடுறாங்க. அப்புறம் எர்த் இன்டீரியர், பூமியோட மேலோடு, கவசம், உட்கரு அப்படின்ற பகுதிகளில் என்னென்ன தாதுலாம் காணப்படுது, அதை யார் வகைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றத, அஸ்டனோஸ்பியர்னா என்ன, லித்தோஸ்பியர்னா என்ன அப்படின்றத என்ன பண்ணுவோம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்புறம் டிஸ்கன்டினியூட்டி, அதான் அதை யார் வகைப்படுத்துறாங்க, மேலோடு இது வரைக்கும் தான், கவசம் இது வரைக்கும் தான், உட்கரு இது வரைக்கும் தான் அப்படின்னு யாரை வந்து வகைப்படுத்துறாங்க, அவரோட பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. காம்போசிஷன் ஆஃப் கிரஸ்ட், அதான் அந்த கிரஸ்ட்ல மேலோடுல என்னென்ன ஆக்சிஜன் எவ்வளவு அளவு இருக்கு, சிலிக்கான் எவ்வளவு அளவு இருக்கு, அலுமினியம் எவ்வளவு இருக்கு அப்படின்றது அதோட பொருள் அடக்கம், அது காம்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி, அப்ப இந்த கண்டங்கள் வந்து எப்படி நகர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னது இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியில பார்ப்போம். சரியா? சரி. மூவ்மெண்ட், ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு. மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டா ரொட்டேஷன் ஃபர்ஸ்ட். பூமி தன்னைத்தானே சுத்தி வருது. அப்ப தன்னைத்தானே சுற்றி வருதல், அப்ப பூமி தன்னைத்தானே சுத்தி வர்றதுனால 23.5 டிகிரி சாஞ்சிருக்கு. சரியா? அப்ப 23 டிகிரி சாஞ்சிருக்கிறதுனால தன்னைத்தானே சுத்தி வர்றதுனால என்ன மாற்றம் ஏற்படுதுன்னா, ஃபர்ஸ்ட் இரவு பகல் மாற்றம் ஏற்படுது. இரவு பகலுக்கான மாற்றம் ஏற்படும். அப்ப சூரியன், இப்ப சூரியனுங்கிறதுனா சூரியனோட வெளிச்சம் இருக்கும். அப்ப தன்னைத்தானே சுத்திட்டு சூரியனை சுத்தி வர்றதுனால இப்ப நீங்க எப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு டார்ச் லைட் அடிச்சுக்கிறீங்க, சன்னு தான் என்னது, சூரியன் தான் டார்ச் லைட் அடிச்சுக்கோங்க. ஒரு பந்தை வச்சு சோடிச்சுட்டே இருக்கீங்க இந்த பக்கத்துல அப்படின்னா, அந்த பந்து தானும் சொல்லுது சூரியனும் சுத்தி வருது அப்படின்னா, இந்த சூரியனோட வெளிச்சம் என்ன பண்ணும், பந்து சுத்தும் போது வெளிச்சம் ஒரு பக்கத்துல பகலா இருக்கும், விழாத பக்கத்துல என்ன போகும், மறுபக்கத்துல இரவா அமையும். அதான் என்னது, இரவு பகல் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுறது. சரியா? இதுதான் என்னது, பூமி தன்னைத்தானே சுற்றி வர்றதுனால. சரி, தன்னைத்தானே சுற்றி வருது. அப்ப தன்னைத்தானே சுத்திக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுது, இந்த இரவு பகல் மாற்றம் ஏற்படுது. வேற என்ன சார் மாற்றம் ஏற்படும்? அப்ப ஓதங்கள், டைட்ஸ், ஓதங்கள், கடல்ல வந்து என்னது, டைட்ஸ், ஓதங்கள் ஏற்படுறதுக்கு இது வாய்ப்பு அமைது. அப்புறம் என்ன சார் இருக்கு அப்படின்னா, சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் விண்ட் அண்ட் ஓஷன் கரண்ட் சொல்லுவாங்க. காற்றோட திசை மாறுறதுக்கு என்ன பண்ணுது, இந்த பூமி சுத்தி வர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு. சரியா? காற்றோட திசை மாறுறதுக்கு இது ஒரு காரணமா அமையுது. இதுதான் என்னது, தன்னைத்தானே சுத்தி வர்றதுனால ஏற்படுற மாற்றங்கள். சரி, இதை தாண்டி டிஎன்பிசில என்ன சார் கேள்வி கேட்பாங்க, இது வந்து இந்த சுத்தி வரும்போது அதோட ஸ்பீடு, வேகம் எங்க அதிகமா இருக்கும், எங்க வந்து பூஜ்ஜியமா இருக்கும் அப்படின்ற கேள்வி கேட்பாங்க. ஈக்குவேட்டர், அப்ப பூமி மைய ரேகை, அந்த ஈக்குவேட்டர் சொல்லப்படுறதுல இருக்கும் அதிகமா இருக்கும். போல்ஸ் துருவத்தை நோக்கி நகர 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 குறைஞ்சிட்டே போகும். இந்த போல்ஸ்ல 90 டிகிரிகள்ல என்ன பண்ணும், ஜீரோவா இருக்கும். சரி, ஈக்குவேட்டர்ல பூமி மைய ரேகையில அதிகமா இருக்கும். இந்த 90 டிகிரி போல்ஸ்ல என்ன பண்ணும், ஜீரோவா அமையும். இதுதான் என்னது, ரொட்டேஷன் அப்படின்ற தலைப்பு. சரியா? அதுக்கு அடுத்தது என்னது, ரெவல்யூஷன். சூரியனை சுத்தி வருது. அப்ப என்ன பண்ணுது, சூரியனை சுத்தி வருது. அப்படி சூரியனை சுத்தி வரும்போது என்ன பண்ணுது, என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றதான் என்ன பண்ண, பூமி இதான் எர்த்து சுத்தி வருது. அப்ப இது வந்து எப்போ, 21 மார்ச், 21 மார்ச், 23 செப்டம்பர். சரியா? இது வந்து 22 டிசம்பர், 21 ஜூன். இப்போ இது பூமி வந்து சூரியனை சுத்தி வர்றதுனால நமக்கு என்னது, பருவ மாற்றம் ஏற்படுது, சீசனல் சேஞ்சஸ் நடக்குது. அது எப்படி சார் நடக்குது அப்படின்னா, இப்போ 22 டிசம்பர் அப்படின்னா சூரியனோட வெப்பம் என்ன பண்ணுது, நேரடியா பூமி மேல இருக்கு, சூரியன் தன்னைத்தானேவும் சுத்திக்குது, சாரி பூமி தன்னைத்தானேவும் சுத்திக்குது, சூரியனையும் சுத்தி வருது. அப்ப நீங்க எப்படி இமேஜின் பண்ணிக்கோங்கன்னா, இந்த சூரியனுக்கு மறுபக்கத்துல, அப்ப டிசம்பர் மாசத்துல நம்ம எனக்கு குளிர்காலம் வரும். அப்ப என்ன பண்ணும், டிசம்பர், அப்ப ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இது முடிகிற வரைக்கும் என்ன இருக்கும், குளிர் இருக்கும், பனி இருக்கும். அப்ப என்னன்னா, நம்ம வந்து நார்தன் ஹெமிஸ்பியர், வட துருவத்துல இருக்கும், வட துருவத்துல இருக்கும், பூமி சாஞ்சிருக்கு. அப்ப என்ன பண்ணா, சூரியனோட கதிர்வீச்சு நேரடியா நம்ம மேல
படாது. இப்ப எங்க இருக்கும் சூரியனோட கதிர்வீச்சுனா இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் டாபிக் வரும்போது நம்ம பார்ப்போம். ஆச்சரியம். இப்ப பூமி இருக்கும், அது வந்து 0 டிகிரி பூமி மையக்கோடு, அதுக்கப்புறம் 23.5 டிகிரி நார்த்து. இது வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்லுவாங்க. இது வந்து கீழே இருக்குது டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், இதே 23.5 டிகிரி தான் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். மேல இருக்கிறது 66 டிகிரி நார்த்து. இது வந்து ஆர்டிக் சர்க்கிள். கீழே இருக்கிறது அதே 66 டிகிரி அண்டார்டிக் அண்டார்டிக் சர்க்கிள் சொல்லுவாங்க. இதுல இன்னும் முக்கியமானதுன்னா, இப்ப இந்த சூரியனோட வெப்பம் எந்த கோட்டு மேல நேரடியா வீசும் அப்படின்னா இந்த கோட்டு டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்ற கோட்டு மேல நேரம் இருக்கும். இப்ப பூமி இந்தியா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா வட துருவத்துல இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அப்ப என்ன இருக்கும், இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அப்ப சூரியனோட வெப்பம் நேரடியா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல வீசுது. அப்ப வீசுறதுனால நமக்கு என்ன இருக்காது, நமக்கு நேரடியா வெப்பம் இருக்காது. அதனாலதான் என்னது குளிர்காலமா இருக்கும். இந்த 21 மார்ச்சும் 23 செப்டம்பரும் 21 மார்ச்சும் 23 செப்டம்பரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்வினாக்ஸ் சொல்லுவாங்க. சம இரவு சம பகல், ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம இரவும் பகலும் சமமா இருக்கும். இப்ப டிசம்பர் மாசத்துல குளிர்காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நீண்ட இரவு இருக்கும், லாங் நைட்டு, இரவு வந்து அதிகமா இருக்கும். அப்ப டே வந்து கம்மியா இருக்கும், நைட் வந்து அதிகமா இருக்கும், டே வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 7 மணி வரைக்குமே பனிப்பொழிவு இருக்கும், அதுக்கு மேல 7-7:30 மேலதான் விடியும். அப்போ அதே மாதிரி இரவு ஒரு 5-5:30 பாத்தீங்கன்னா இரவு பொழுது போயிடும். அப்ப என்னன்னா இரவுன்றது ரொம்ப நீண்ட இரவா இருக்கும், பகல்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த ஜூன் மாதங்கள்ல வெய்ய காலங்களை பாத்தீங்கன்னா டே வந்து அதிகமா இருக்கும், நைட் வந்து கம்மியா இருக்கும், மிக கம்மியா இருக்கும். ஆனா இந்த 21 மார்ச் 23 செப்டம்பர் என்னன்னா இரவும் பகலும் சமமா இருக்கும். அதுதான் இந்த ஈக்வினாக்ஸ், சம இரவு சம பகல் சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த பூமி வந்து தன்னைத்தானேவும் சுத்திக்குது, சூரியனையும் சுத்தி வருது. ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் வந்தது. இப்ப மார்ச்ல இருந்து ஏப்ரல் மே ஜூன் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா இந்த ஜூன் மாதத்துல இங்க வந்து பார்த்தோம், இது வந்து என்னது இந்த டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்ற இந்த கோட்டு மேல நேரடியா சூரியனோட வெளிச்சம் இருக்கும். ஆனா இந்தியா எங்க அமைஞ்சிருக்கு, வட துருவத்துல. இந்த 0 டிகிரிக்கு மேல இருக்குது இது என்னது வட துருவம், இது என்னது தென் துருவம். சரி, அப்ப நார்தன் ஹெமிஸ்பியர் சதர்ன் ஹெமிஸ்பியர் சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா இங்க இந்த மார்ச்ல இருந்து ஏப்ரல் மே கிட்டத்தட்ட ஜூன் வரைக்கும் என்ன நடக்கும்னா சூரியனோட வெளிச்சம் நேரடியா இந்த கோட்டு மேல விடும். இந்த கோட்டு மேல, அதாவது டிராபிக் ஆஃப் கேன்சர் 23.5 டிகிரி வட துருவத்துல இருக்குல்ல, அந்த கோட்டு மேல நேரடியா சூரியனோட வெப்பம் விடும். அதனாலதான் என்ன நடக்கும், இந்த மார்ச் ஏப்ரல் மே ஜூன் முடிகிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும், வெயில் அதிகமா இருக்கும். இதுதான் நமக்கு வந்து இது வந்து என்ன இருக்கும், இது வந்து கோடை காலம், இது வந்து குளிர்காலம். இந்தியாவோட வட துருவத்தை வச்சு பேசுறோம், சரியா? அப்ப எனக்கு கோடை காலமா இருக்கும். அதுதான் வெப்பம் வந்து என்ன பண்ணும், இந்த மார்ச் முடிஞ்சாவே ஏப்ரல் மே ஜூன் எல்லாம் என்ன பண்ணும், வெப்பம் அதிகமா இருக்கும், சரிங்களா? இது அப்புறம் என்ன பண்ணும், ஜூனுக்கு அப்புறம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் திரும்ப என்ன ஆகும், இந்த இந்தியா வந்து என்ன பண்ணும், அந்த சூரியனோட நேரடியா வெப்பம் விழுறது வந்து விலகி இருக்கும். அதனாலதான் என்ன ஜூன் மாசத்துக்கு அப்புறமே வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமா தனியா ஆரம்பிச்சிடும், சரியா? இதுதான் சீசனல் வேரியேஷன். சூரியனை சுத்தி வர்றதுனால என்னென்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, சரியா, சீசனல் பருவகால மாற்றம் ஏற்படும். இதுல முக்கியமான கேள்விகள் டிஎன்பிசி கேள்வி என்ன எடுப்பாங்க அப்படின்னா, சம இரவு சம பகல்னா எப்ப, ஈக்வினாக்ஸ்னா எப்ப, 21 மார்ச் 23 செப்டம்பர் அப்படின்னு சொல்றது. ஏன்னா ஈக்குவேட்டர் மேல பூமி மையக்கோடு இருக்குல்ல, இந்த பூமி மையக்கோடு மேல விழும், சரியா, சூரியனோட நேரடி வெளிச்சம். அதனாலதான் ஈக்வினாக்ஸ் சொல்லப்படுது. சரி, 22 டிசம்பர் அப்போ சூரியனோட நேரடி வெளிச்சம் எங்க விழும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ டாபிக் ஆஃப் கேன்சர் 23 டிகிரி வட திசையில இருக்க கோட்டு மேல என்ன பண்ணும், நேரடியா 23 டிகிரி தென் துருவத்துல இருக்க கோட்டு மேல விழும் டிசம்பர் மாசத்துல. ஜூன் மாசத்துல எங்க விழும்னா 23 டிகிரி வட துருவத்துல, அதாவது டிராபிக் ஆஃப் கேன்சர். இதெல்லாம் என்ன இருக்கு, இந்தியா வட துருவத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால அந்த 3 மாதங்களுக்கு நம்ம வெப்பம் அதிகமா இருக்கு. இதுதான் என்னது ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன். தன்னைத்தானே சுத்திக்கிறதுனால இரவு பகல் மாற்றம் ஏற்படுது. சூரியனை சுத்தி வர்றதுனால என்னன்னா சீசனல் சேஞ்சஸ் நடக்குது. அது கூடவே இரவு பகலுக்கான நேர மாற்றமும் ஏற்படுது. லென்த் ஆஃப் த சேஞ்சஸ் இந்த லென்த் ஆஃப் த டே அண்ட் நைட்னு சொல்லுவாங்க, சரியா? இதுதான் தன்னைத்தானே சுற்றி வருதல், சூரியனை சுற்றி வருதல், சரியா? அந்த பொசிஷன் வித் மூன் அண்ட் சன். இது என்ன பண்றாங்க, அப்போஜி பெரிஜி அப்பீலியன் பெரிஹீலியன் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துறாங்க, சரியா? எனது அப்போஜி பெரிஜி அப்ஹீலியன் பெரிஹீலியன்
அப்படின்னு வகைப்படுத்துவாங்க. அது என்ன அப்போஜி, பெரிஜி, அப்பீலியன், பெரிஹீலியன் அப்படின்னு சொல்ற. ஃபர்ஸ்ட் இதை நீங்க தெளிவுபடுத்திக்கணும். ஹீலியம் அப்படின்னா சூரியன். இப்ப நம்ம எது பார்க்குறோம்? பூமின்ற தலைப்பு பார்க்குறோம். அப்ப பூமிக்கும் சூரியனுக்கும் சன்னுக்கும் சரியா, பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள இடைவெளி இதுதான் என்ன பண்றாங்க? அப்பீலியன். மிக தூரமா, சரியா, தூரமான, ஃபார்தஸ்ட் ஆர் லாங்கஸ்ட். அப்ப பூமியில இருந்து சூரியன் வந்து என்னைக்கு வந்து ரொம்ப விலகி போனா 4th ஜூன். சரியா, அப்ப 4ஆம் தேதி ஜூன் மாதத்துல என்ன நடக்கும்? ஜூன் மாதத்துல 4ஆம் தேதி என்ன பண்ணனா, பூமியில இருந்து சூரியன்ல இருந்து பூமி ரொம்ப நீண்ட தூரத்துல விலகி போவோம். அப்போஜி அப் ஹீலியம் அப்படின்னா சூரியன் அர்த்தம். அப்ப சூரியன்ல இருந்து பூமி மிக நீண்ட தூரத்துல அமையிற அந்த அந்த அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா அப்பீலியன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னைக்குன்னா 4th ஜூனுக்கு. சரியா, பெரிஹீலியன்னா சூரியன்ல இருந்து பூமி சூரியன் கிட்ட இருந்து எப்போ வந்து ரொம்ப கிட்ட வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 3rd ஜனவரி, 3ஆம் தேதி ஜனவரி என்ன பண்ணும்? ரொம்ப கிட்ட வரும். அதான் என்ன சொல்லுவோம்? பெரிஹீலியன்னா ரொம்ப கிட்ட வர்றது. அப்பீலியன்னா ரொம்ப தூரத்துல போறது. சரியா, இதுதான் அப்பீலியன், பெரிஹீலியன். அப்ப ஹீலியம்னா சூரியன். நம்ம என்னன்னா இது எதோட அமைவுனா, இப்ப என்ன பண்ணுது? பூமியை வந்து நிலவு சுத்தி வருது. சரியா, இப்படி சுத்தி வந்துட்டு இருக்கு. சரியா, அப்ப என்ன பண்ணுது? இந்த அப்போஜி அப்படின்னா தூரமா, ரொம்ப லாங்கஸ்ட். அப்ப என்னன்னா நிலவு 3 பூமி கிட்ட இருந்து எவ்வளவு ரொம்ப தூரமான இடம், எவ்வளவு தூரம் தள்ளி போடுதோ அந்த நிலவு, அதான் அந்த அந்த அமைவிடத்தை, இந்த அமைப்பை தான் என்ன சொல்றோம்னா அப்போஜி அப்படின்னு சொல்றோம். இந்த பூமி கிட்ட இருந்து நிலவு எப்போ வந்து ரொம்ப கிட்ட வருதோ அதான் என்ன சொல்றோம்? பெரிஜி அப்படின்றோம். ஜி அப்படின்னா ஜியாய்டு அப்படின்னா ஜியாய்டு. ஜி அப்படின்னா எர்த்தை குறிக்கும். ஹீலியம் ஹீலியம் அப்படின்னா என்னது? நம்ம சூரியனை குறிக்கும். இதுதான் வந்து அதோட அமைப்பை வச்சு சொல்றது. சரியா, டில்டட்னஸ் அடுத்தது. இப்ப டில்டட்னஸ், பூமி என்ன பண்ணுது? 23.5 டிகிரி சாஞ்சி இருக்கு. 23 and இது. இந்த சாஞ்சி இருக்கிறதுனால என்னென்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசில ரொம்ப ரிப்பீட்டடான கேள்வி. சரியா, டே அண்ட் நைட், இரவு பகல் மாற்றம் ஏற்படும். அந்த இரவு பகல் மாற்றத்தோட கூடவே நேர மாற்றம், அதான் இரவு மற்றும் பகல்ல இருக்க நேர மாற்றம் ஏற்படும். அதுதான் என்னது? லென்த் ஆஃப் த சேஞ்சஸ் இன் த லென்த் ஆஃப் த டே அண்ட் நைட் அப்படின்னு இருக்கும். சரியா, இதுதான் டில்டட்னஸ். அடுத்தது எக்லிப்ஸ், கிரகங்கள். இது நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். இதுல என்ன கேட்பாங்கன்னா சூரிய கிரகணம் என்னைக்கு ஏற்படும், சந்திர கிரகணங்கள் என்னைக்கு? டிஎன்பிசி கேள்வி. சூரிய கிரகணம் என்னைக்கு ஏற்படும், சந்திர கிரகணம் என்னைக்கு ஏற்படும்? சூரிய கிரகணம் ஏற்படும் போது அந்த கோள்களோட அமைப்பு என்ன, எங்க இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இப்ப சோலார் எக்லிப்ஸ், சூரிய கிரகணம் அப்படின்னு வச்சுக்கோங்க, சன்னுக்கும் எர்த்துக்கும் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல நிலவு வரும். அப்ப சூரியனோட வெளிச்சத்தை பூமி மேல விழாம இது நிலவும் மறைக்கும். அப்ப பூமி என்ன இருக்கும்? இருள் சூழ்ந்து இருக்கும். அப்ப இது என்னைக்கு நடக்கும்னா ஃபுல் மூன் டே என்னது? அமாவாசை அன்னைக்கு ஏற்படும். சரியா, நல்லா புரிஞ்சுக்கணும். சோலார் எக்லிப்ஸ், சூரிய கிரகணம், சன்னு, சூரியனு, பூமி, எர்த்து, இதுக்கு நடுவுல என்ன இருக்கும்? நிலவு வரும். அப்ப என்ன பண்ணுன்னா இந்த சூரியனோட வெளிச்சம் பூமி மேல விழாம நிலவு தடுக்கும். அப்ப என்ன பண்ணு? தடுத்ததுன்னா என்ன ஆகும்? அப்ப பூமியில இருள் சூழ்ந்திருக்கும். இருள்ன்றது என்னைக்கு? ஃபுல் மூன் டே, அமாவாசை அன்னைக்கு. சரி, இது சூரிய கிரகணம். சந்திர கிரகணம், லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்றது. அப்ப சன்னு, எர்த்து, மூணு. அப்ப என்ன இருக்கும்? சூரியன்ல இருந்து வர வெளிச்சத்தை என்ன பண்ணும்? இந்த நிலவு மேல விழாம என்ன பண்ணும்? பூமி தடுக்கணும். அப்பனா என்ன இருக்கும்? பூமியில வெளிச்சம் அதிகமா இருக்கும், காணப்படும். பூமியில வெளிச்சம் அதிகமா காணப்படும். அப்ப பூமியில வந்து வெளிச்சமா இருக்கும். அப்ப என்னைக்கு? நியூ மூன் டே. அப்ப நியூ மூன் டே என்னது? பௌர்ணமி அன்னைக்கு தான் என்ன பண்ணும்? ஏன்னா பௌர்ணமி தான் வெளிச்சமா இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு தான் இருக்கும் சந்திர கிரகணம் ஏற்படும். இப்ப என்ன இது டிஎன்பிசி கேள்வினா, சூரிய கிரகணம்ன்றது என்னைக்கு ஏற்படும்? முதல் கேள்வி. சரியா, அமாவாசை அன்னைக்கு ஏற்படும். இதோட கோள்களோட அமைப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன், நிலவு, பூமி அப்படின்றது. லூனார் எக்லிப்ஸ், சந்திர கிரகணம் அப்படின்றது என்னைக்கு ஏற்படும்னா, அப்ப சூரியன், பூமி, நிலவு அப்படின்னு இருக்கும். நிலவு மேல வந்து வெளிச்சத்தை தடுத்து பூமி வந்து ஒளிர்விடும். அப்பதான் என்னது? பௌர்ணமி அன்னைக்கு ஏற்படும். இதுதான் உங்களோட டிஎன்பிசியோட கேள்வியா அமையும். சரியா, சரி, இதுதான் என்னது?
எக்லிப்ஸ். சரியா, டில்டட்னஸ் பார்த்தாச்சு, பொசிஷன் பார்த்தாச்சு, மூவ்மெண்ட் பார்த்தாச்சு. அடுத்தது லேட்டிடியூட் லாங்கிடியூட். நான் ஏற்கனவே இங்க வரைஞ்சேன். சரியா, இந்த கோடுகள் வச்சு. சரியா, லேட்டிடியூட் லாங்கிடியூட் அப்படின்னா பூமி என்ன பண்றோம், இது 0 டிகிரி பூமி மைய கோடு. அதுக்கப்புறம் 23.5 டிகிரி 23.5 டிகிரி நார்த். இது என்ன சொல்றாங்க, டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்றாங்க. கீழே 23.5 டிகிரி சவுத், இது வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். அதுக்கு அடுத்தது 66.5 டிகிரி நார்த், ஆர்டிக் சர்க்கிள். அதுக்கப்புறம் கீழே 66.5 டிகிரி சவுத், இது அண்டார்டிக் சர்க்கிள். அண்டார்டிக் சர்க்கிள் இங்க 90 டிகிரி போல்ஸ். சரியா, நார்த் போல் சவுத் போல் அப்படின்றது. இது என்னது, லேட்டிடியூட் லைன்ஸ், லேட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்றது, லேட்டிடியூட் லைன்ஸ் அப்படின்றது. சரியா, அதுக்கு அடுத்தது லாங்கிடியூட் லைன்ஸ். லாங்கிடியூட்னா என்னது, இப்படி இருக்க கோடு. இது என்ன பண்ணும், பூமி இதான் எர்த்து சுத்தி வருது. அப்ப இது வந்து எப்போ, 21 மார்ச் 21 மார்ச், 23 செப்டம்பர். சரியா, இது வந்து 22 டிசம்பர், 21 ஜூன். இப்போ இது பூமி வந்து சூரியனை சுத்தி வர்றதுனால நமக்கு என்னது, பருவ மாற்றம் ஏற்படுது, சீசனல் சேஞ்சஸ் நடக்குது. அது எப்படி சார் நடக்குது அப்படின்னா, இப்போ 22 டிசம்பர் அப்படின்னா சூரியனோட வெப்பம் என்ன பண்ணுது, நேரடியா பூமி மேல இருக்கு. சூரியன் தன்னைத்தானேவும் சுத்திக்குது, சாரி பூமி தன்னைத்தானேவும் சுத்திக்குது, சூரியனையும் சுத்தி வருது. அப்ப நீங்க எப்படி இமேஜின் பண்ணிக்கோங்கன்னா, இந்த சூரியனுக்கு மறுபக்கத்துல அப்ப டிசம்பர் மாசத்துல நம்ம எனக்கு குளிர்காலம் வரும். அப்ப என்ன பண்ணும், டிசம்பர். அப்ப ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இது முடிகிற வரைக்கும் இருக்கும், குளிர் இருக்கும், பனி இருக்கும். அப்ப என்னன்னா, நம்ம வந்து நார்தன் ஹெமிஸ்பியர் வட துருவத்துல இருக்கும், வட துருவத்துல இருக்கும், பூமி சாஞ்சிருக்கு. அப்ப என்ன பண்ணா, சூரியனோட கதிர்வீச்சு நேரடியா நம்ம மேல படாது. இப்ப எங்க இருக்கும் சூரியனோட கதிர்வீச்சுனா, இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் டாபிக் வரும்போது நம்ம பார்ப்போம். ஆச்சரியம். இப்ப பூமி இருக்கும், அது வந்து 0 டிகிரி பூமி மையக்கோடு. அதுக்கப்புறம் 23.5 டிகிரி நார்த், இது வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்லுவாங்க. இது வந்து கீழே இருக்குது டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், இதே 23.5 டிகிரி தான் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். மேல இருக்கிறது 66 டிகிரி நார்த், இது வந்து ஆர்டிக் சர்க்கிள். கீழே இருக்கிறது அதே 66 டிகிரி அண்டார்டிக், அண்டார்டிக் சர்க்கிள் சொல்லுவாங்க. இதுல என்ன முக்கியமானதுன்னா, இப்ப இந்த சூரியனோட வெப்பம் எந்த கோட்டு மேல நேரடியா வீசும் அப்படின்னா, இந்த கோட்டு டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்ற கோட்டு மேல நேரம் இருக்கும். இப்ப பூமி இந்தியா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த வட துருவத்துல இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அப்ப என்ன இருக்கும், இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அப்ப சூரியனோட வெப்பம் நேரடியா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல வீசுது. அப்ப வீசுறதுனால நமக்கு என்ன இருக்காது, நமக்கு நேரடியா வெப்பம் இருக்காது. அதனாலதான் என்னது, குளிர்காலமா இருக்கும். இந்த 21 மார்ச்சும் 23 செப்டம்பரும், 21ஆம் தேதி மார்ச்சும் 23ஆம் தேதி செப்டம்பரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஈக்வினாக்ஸ் சொல்லுவாங்க. சம இரவு சம பகல், ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம இரவும் பகலும் சமமா இருக்கு. இப்ப டிசம்பர் மாசத்துல குளிர்காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நீண்ட இரவு இருக்கும், லாங் நைட்டு, இரவு வந்து அதிகமா இருக்கும். அப்ப டே வந்து கம்மியா இருக்கும், நைட் வந்து அதிகமா இருக்கும், டே வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 7 மணி வரைக்குமே பனிப்பொழிவு இருக்கும், அதுக்கு மேல 7-7:30 மேலதான் விடியும். அப்போ அதே மாதிரி இரவு ஒரு 5-5:30 பாத்தீங்கன்னா இரவு பொழுது போயிடும். அப்ப என்னன்னா, இரவுன்றது ரொம்ப நீண்ட இரவா இருக்கும், பகல்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த ஜூன் மாதங்கள்ல வெய்ய காலங்களை பாத்தீங்கன்னா டே வந்து அதிகமா இருக்கும், நைட்டு வந்து கம்மியா இருக்கும், மிக கம்மியா இருக்கும். ஆனா இந்த 21 மார்ச் 23 செப்டம்பர் என்னன்னா, இரவும் பகலும் சமமா இருக்கும். அதுதான் என்னது, ஈக்வினாக்ஸ், சம இரவு சம பகல் சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த பூமி வந்து தன்னைத்தானேவும் சுத்திக்குது, சூரியனையும் சுத்தி வருது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் வந்தது. இப்ப மார்ச்ல இருந்து ஏப்ரல், மே, ஜூன் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, இந்த ஜூன் மாதத்துல இங்க வந்து பார்த்தோம், இது வந்து என்னது, இந்த டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்ற இந்த கோட்டு மேல நேரடியா சூரியனோட வெளிச்சம் இருக்கும். ஆனா இந்தியா எங்க அமைஞ்சிருக்கு, வட துருவத்துல, இந்த 0 டிகிரிக்கு மேல இருக்குது. இது என்னது, வட துருவம், இது என்னது, தென் துருவம். சரி, அப்ப நார்தன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர் சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா, இங்க இந்த மார்ச்ல இருந்து ஏப்ரல், மே, கிட்டத்தட்ட ஜூன் வரைக்கும் என்ன நடக்கும்னா, சூரியனோட வெளிச்சம் நேரடியா இந்த கோட்டு மேல விழும், இந்த கோட்டு மேல, அதாவது டிராபிக் ஆஃப் கேன்சர் 23.5 டிகிரி வட துருவத்துல இருக்குல்ல, அந்த கோட்டு மேல நேரடியா சூரியனோட வெப்பம் விழும். அதனாலதான் என்ன நடக்கும், இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் முடிகிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும், வெயில் அதிகமா இருக்கும். இதுதான் நமக்கு வந்து இது வந்து என்ன இருக்கும், இது வந்து கோடை காலம்.
இது வந்து குளிர்காலம். இந்தியாவோட வட துருவத்தை வச்சு பேசுறோம், சரியா? அப்ப எனக்கு கோடை காலம் இருக்காங்க. அதுதான் வெப்பம் வந்து என்ன பண்ணுவோம், இந்த மார்ச் முடிஞ்சாவே ஏப்ரல் மே ஜூன்லாம் என்ன பண்ணுவோம், வெப்பம் அதிகமா இருக்கும், சரிங்களா? இது அப்புறம் என்ன பண்ணும், ஜூனுக்கு அப்புறம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் திரும்ப என்ன ஆகும், இந்த இந்தியா வந்து என்ன பண்ணுவோம், அந்த சூரியனோட நேரடியாக வெப்பம் விழுறது வந்து விலகி இருக்கும். அதனாலதான் என்ன ஜூன் மாசத்துக்கு அப்புறமே வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமா தனியா ஆரம்பிச்சிடும், சரியா? இதுதான் சீசனல் வேரியேஷன். சூரியனை சுத்தி வர்றதுனால என்னென்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, சரியா, சீசனல் பருவகால மாற்றம் ஏற்படும். இதுல முக்கியமான கேள்விகள் டிஎன்பிசி கேள்வி என்ன எடுப்பாங்க அப்படின்னா, சம இரவு சம பகல்னா எப்ப, ஈக்குவினாக்ஸ்னா இப்ப 21 மார்ச் 23 செப்டம்பர் அப்படின்னு சொல்றது. ஏன்னா ஈக்குவேட்டர் மேல பூமி மையக்கோடு இருக்குல்ல, இந்த பூமி மையக்கோடு மேல விழும், சரியா, சூரியனோட நேரடி வெளிச்சம். அதனாலதான் ஈக்குவினாக்ஸ் சொல்லப்படுது. சரி, 22 டிசம்பர் அப்போ சூரியனோட நேரடி வெளிச்சம் எங்க விழும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ டாபிக் ஆஃப் கேன்சர் 23 டிகிரி வட திசையில இருக்க கோட்டு மேல என்ன பண்ணும், நேரடியா 23 டிகிரி தென் துருவத்தில் இருக்க கோட்டு மேல விழும் டிசம்பர் மாசத்துல. ஜூன் மாசத்துல எங்க விழுனா 23 டிகிரி வட துருவத்தில் இருக்கு, அதாவது டிராபிக் ஆஃப் கேன்சர். இதெல்லாம் என்ன இருக்கு, இந்தியா வட துருவத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால அந்த 3 மாதங்களுக்கு நம்ம வெப்பம் அதிகமா இருக்கு. இதுதான் என்னது, ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன். தன்னைத்தானே சுத்திக்கிறதுனால இரவு பகல் மாற்றம் ஏற்படுது. சூரியனை சுத்தி வர்றதுனால என்னன்னா சீசனல் சேஞ்சஸ் நடக்குது. அது கூடவே இரவு பகலுக்கான நேர மாற்றமும் ஏற்படுது. லென்த் ஆஃப் த சேஞ்சஸ் இந்த லென்த் ஆஃப் த டே அண்ட் நைட்னு சொல்லுவாங்க, சரியா? இதுதான் தன்னைத்தானே சுற்றி வருதல், சூரியனை சுற்றி வருதல், சரியா? அந்த பொசிஷன் வித் மூன் அண்ட் சன். இது என்ன பண்றாங்க, அப்போஜி பெரிஜி அப்பீலியன் பெரிஹீலியன் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துறாங்க, சரியா? எனது அப்போஜி பெரிஜி அப்ஹீலியன் பெரிஹீலியன் அப்படின்னு வகைப்படுத்துவாங்க. அது என்ன, அப்போஜி பெரிஜி அப்ஹீலியன் பெரிஹீலியன் அப்படின்னு சொல்ற. ஃபர்ஸ்ட் இதை நீங்க தெளிவுபடுத்திக்கணும். ஹீலியம் அப்படின்னா சூரியன். இப்ப நம்ம எது பார்க்குறோம், பூமின்ற தலைவி பார்க்குறோம். அப்ப பூமிக்கும் சூரியனுக்கும் சன்னுக்கும், சரியா, பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள இடைவெளி இதுதான் என்ன பண்றாங்க, அப்பீலியன், மிக தூரமா, சரியா, தூரமான, ஃபார்தஸ்ட் ஆர் லாங்கஸ்ட். அப்ப பூமியில இருந்து சூரியன் வந்து என்னைக்கு வந்து ரொம்ப விலகி போனா 4th ஜூன், சரியா? அப்ப 4ஆம் தேதி ஜூன் மாதத்துல என்ன நடக்கும், ஜூன் மாதத்துல 4ஆம் தேதி என்ன பண்ணனா, பூமியில இருந்து சூரியன்ல இருந்து பூமி ரொம்ப நீண்ட தூரத்துல விலகி போவோம். அப்போஜி ஹீலியம் அப்படின்னா சூரியன் அர்த்தம். அப்ப சூரியன்ல இருந்து பூமி மிக நீண்ட தூரத்துல அமையிற அந்த அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா அப்பீலியன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னைக்குன்னா 4th ஜூனுக்கு, சரியா? பெரிஹீலியன்னா சூரியன்ல இருந்து பூமி சூரியன் கிட்ட இருந்து எப்போ வந்து ரொம்ப கிட்ட வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 3rd ஜனவரி 3ஆம் தேதி ஜனவரி என்ன பண்ணும், ரொம்ப கிட்ட வரும். அதான் என்ன சொல்லுவோம், பெரிஹீலியன்னா ரொம்ப கிட்ட வர்றது, அப்பீலியன்னா ரொம்ப தூரத்துல போறது, சரியா? இதுதான் அப்பீலியன் பெரிஹீலியன். அப்ப ஹீலியம்னா சூரியன். நம்ம என்னன்னா இது எதோட அமைவுனா, இப்ப என்ன பண்ணுது, பூமியை வந்து நிலவு சுத்தி வருது, சரியா? இப்படி சுத்தி வந்துட்டு இருக்கு, சரியா? அப்ப என்ன பண்ணுது, இந்த அப்போஜி அப்படின்னா தூரமா, ரொம்ப லாங்கஸ்ட். அப்ப என்னன்னா நிலவு 3 பூமி கிட்ட இருந்து எவ்வளவு ரொம்ப தூரமான இடம், எவ்வளவு தூரம் தள்ளி போடுதோ அந்த நிலவு, அதான் அந்த அமைவிடத்தை, இந்த அமைப்பை தான் என்ன சொல்றோம்னா அப்போஜி அப்படின்னு சொல்றோம். இந்த பூமி கிட்ட இருந்து நிலவு எப்போ வந்து ரொம்ப கிட்ட வருதோ அதான் என்ன சொல்றோம், பெரிஜி அப்படின்றோம். ஜி அப்படின்னா ஜாய்டு அப்படின்னா ஜி அப்படின்னா எர்த்தை குறிக்கும். ஹீலியம் அப்படின்னா என்னது, நம்ம சூரியனை குறிக்கும். இதுதான் வந்து அதோட அமைப்பை வச்சு சொல்றது, சரியா? டில்டட்னஸ் அடுத்தது. இப்ப டில்டட்னஸ், பூமி என்ன பண்ணுது, 23.5 டிகிரி சாஞ்சி இருக்கு, 23 and அப்படி இது. இந்த சாஞ்சி இருக்கிறதுனால என்னென்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசில ரொம்ப ரிப்பீட்டடான கேள்வி, சரியா? டே அண்ட் நைட், இரவு பகல் மாற்றம் ஏற்படும். அந்த இரவு பகல் மாற்றத்தோட கூடவே நேர மாற்றம், அதான் இரவு மற்றும் பகல்ல இருக்க நேர மாற்றம் ஏற்படும். அதுதான் என்னது, லென்த் ஆஃப் த சேஞ்சஸ் இந்த லென்த் ஆஃப் த டே அண்ட் நைட் அப்படின்னு இருக்கும், சரியா? இதுதான் டில்டட்னஸ். அடுத்தது எக்லிப்ஸ், கிரகங்கள். இது நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். இதுல என்ன கேட்பாங்கன்னா, சூரிய கிரகணம் என்னைக்கு ஏற்படும், சந்திர கிரகணங்கள் என்னைக்கு, டிஎன்பிசி கேள்வி. சூரிய கிரகணம் என்னைக்கு ஏற்படும், சந்திர கிரகணம் என்னைக்கு ஏற்படும், சூரிய கிரகணம் ஏற்படும் போது அந்த கோள்களோட அமைப்பு என்ன
எங்க இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இப்ப சோலார் எக்லிப்ஸ் சூரிய கிரகணம் அப்படின்னு வச்சுக்கோங்க, சன்னுக்கும் எர்த்துக்கும் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல நிலவு வரும். அப்ப சூரியனோட வெளிச்சத்தை பூமி மேல விழாம இது நிலவும் மறைக்கும். அப்போ பூமி என்ன இருக்கும், இருள் சூழ்ந்து இருக்கும். அப்ப இது என்னைக்கு நடக்கும்னா ஃபுல் மூன் டே. ஃபுல் மூன் டே என்னது, அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு ஏற்படும். சரியா, நல்லா புரிஞ்சுக்கணும். சோலார் எக்லிப்ஸ் சூரிய கிரகணம், சன்னு சூரியனு பூமி எர்த்து இதுக்கு நடுவுல என்ன இருக்கும், நிலவு வரும். அப்ப என்ன பண்ணுன்னா இந்த சூரியனோட வெளிச்சம் பூமி மேல விழாம நிலவு தடுக்கும். அப்ப என்ன பண்ணு, தடுத்ததுன்னா என்ன ஆகும், அப்ப பூமியில இருள் சூழ்ந்திருக்கும். இருள்ன்றது என்னைக்கு, ஃபுல் மூன் டே, அமாவாசை அன்னைக்கு. சரி, இது சூரிய கிரகணம். சந்திர கிரகணம் லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்றது. அப்ப சன்னு எர்த்து மூணு. அப்ப என்ன இருக்கும், சூரியன்ல இருந்து வர வெளிச்சத்தை என்ன பண்ணும், இந்த நிலவு மேல விழாம என்ன பண்ணும், பூமி தடுக்கணும். அப்பனா எனக்கு பூமியில வெளிச்சம் அதிகமா இருக்கும் காணப்படும். பூமியில வெளிச்சம் அதிகமா காணப்படும். அப்ப பூமியில வந்து வெளிச்சமா இருக்கும். அப்ப என்னைக்கு, நியூ மூன் டே. அப்ப நியூ மூன் டே என்னது, பௌர்ணமி. பௌர்ணமி அன்னைக்கு தான் என்ன பண்ணும், ஏன்னா பௌர்ணமி தான் வெளிச்சமா இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு தான் இருக்கும் சந்திர கிரகணம் ஏற்படும். இப்ப என்ன இது டிஎன்பிசி கேள்வினா, சூரிய கிரகணம்ன்றது என்னைக்கு ஏற்படும், முதல் கேள்வி. சரியா, அமாவாசை அன்னைக்கு ஏற்படும். இதோட கோள்களோட அமைப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன், நிலவு, பூமி அப்படின்றது. லூனார் எக்லிப்ஸ் சந்திர கிரகணம் அப்படின்றது என்னைக்கு ஏற்படும்னா, அப்ப சூரியன், பூமி, நிலவு அப்படின்னு இருக்கும். நிலவு மேல வந்து வெளிச்சத்தை தடுத்து பூமி வந்து ஒளிர்விடும். அப்பதான் என்னது, பௌர்ணமி அன்னைக்கு ஏற்படும். இதுதான் உங்களோட டிஎன்பிசியோட கேள்வியா அமையும். சரியா, சரி, இதுதான் என்னது எக்லிப்ஸ். சரியா, டில்டர்னஸ் பார்த்தாச்சு, பொசிஷன் பார்த்தாச்சு, மூவ்மெண்ட் பார்த்தாச்சு. அடுத்தது லேட்டிடியூட் லாங்கிடியூட். நான் ஏற்கனவே இங்க வரைஞ்சேன். சரியா, இந்த கோடுகள் வச்சு. சரியா, லேட்டிடியூட் லாங்கிடியூட் அப்படின்னா பூமி என்ன பண்றோம், இது 0 டிகிரி பூமி மைய கோடு. அதுக்கப்புறம் 23.5 டிகிரி 23.5 டிகிரி நார்த். இது என்ன சொல்றாங்க, டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்றாங்க. கீழே 23.5 டிகிரி சவுத், இது வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். அதுக்கு அடுத்தது 66.5 டிகிரி நார்த், ஆர்டிக் சர்க்கிள். அதுக்கப்புறம் கீழே 66.5 டிகிரி சவுத், இது அண்டார்டிக் சர்க்கிள். இங்க 90 டிகிரி போல்ஸ். சரியா, நார்த் போல், சவுத் போல் அப்படின்றது. இது என்னது, லேட்டிடியூட் லைன்ஸ், லேட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்றது, லேட்டிடியூட் லைன்ஸ் அப்படின்றது. சரியா, அதுக்கு அடுத்தது லாங்கிடியூட் லைன்ஸ். லாங்கிடியூட்னா என்னது, இப்படி இருக்க கோடு. இது என்ன பண்ணும், நம்ம காஞ்சி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமியில என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பாடத்துல இருந்து ஒவ்வொரு தலைப்புகளும் என்ன பண்ண போறோம், தெள்ள தெளிவா மாணவர்களுக்கு புரியும் விதமா நம்ம என்ன பண்ண போறோம்னா வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம். அந்த வீடியோஸ் தினசரி உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா காஞ்சி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.